இன்றைக்கி இந்த வீடியோவில் ரூம் ஆர்கனைசிங் பற்றியும் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கம்பளி பில்லோ எல்லாம் எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேங்கிறத பற்றியும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரூம் மட்டும் இல்லை, என்னோடய வீடு ஃபுல்லாகவே நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு எது அத்தியாவசியமாக தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் வாங்கி வச்சுருப்போம். வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை, அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டா வீடு பார்க்கவே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தாங்க பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். இந்த ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 16 அடி இருக்குது. இந்த கட்டிலும் டீக்குட்டில் செஞ்ச கட்டில். இந்த கட்டிலோட அகலம் 6 அடியும் நீளம் 7 அடியும் இருக்குது. கட்டிலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு அவருக்கு தனியாக கபோர்டும், ரைட் சைடில் ரோட் சைடு வியூ பார்க்குறதுக்காக ஒரு பால்கனியும், என்னோடய திங்ஸ் வைக்கிறதுக்காக தனியாக கபோர்ட்ஸும், அப்படியே அட்டாச் பாத்ரூமும் இந்த பக்கம் இருக்குது. இந்த ரூமுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுவுமே நாங்கள் பண்ணலை. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோம். இந்த ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதனால் என்னால் அடிக்கடி மேலே ஏறி வர முடியலன்னு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேவையானது மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த ட்ராயரில் அவருக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் நான் டைலரிங் மிஷின் வச்சுருக்கேன். இதில் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே நானே ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பேன். பக்கத்தில் வேக்ஸ் ஹீட் பண்ணுற மிஷினும், இந்த பேக்கில் ஏப்ரனும் சிசர்ஸும் வச்சுருக்கேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் முடிச்சிருக்கிறதுனால செல்ஃபாக வேக்ஸும் ஹேர் கட்டிங்கும் நானே பண்ணிப்பேன். கட்டிலுக்கு அடியில் இருக்கிற ட்ராயர் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஃபர்னிச்சர் கடையில் ரெடிமேட் கார்ட் பார்த்துருப்போம். அதில் ஹைட்ராலிக் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அது கட்டிலுக்கு அடியில் க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம், உள்ளே இருக்கிற பொருளை ஒவ்வொரு டைமும் அக்சஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ட்ராயர் அப்படி இல்லை. நம்ம வீட்டில் எந்த கார்ட் இருந்தாலுமே இந்த ட்ராயர் பண்ணலாம். அது இல்லாமல் நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த ட்ராயர் கீழே பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வீல் கொடுத்துருக்கு. இந்த வீலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 250 கேஜி. நம்மகிட்ட இன்னும் அதிகமான வெயிட் வைக்கிறோன்னா இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற வீலையும் நம்ம வைக்கலாம். இதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி டஸ்ட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு டோரும் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஹேண்டில் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணும் போது அடிக்கடி கட்டில் இடிக்குதுன்றதுக்காக அந்த ஹேண்டிலை கழட்டி எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு லாக்கும் இருக்குது, நம்ம லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ராயர் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ராயரோட சைஸ் பார்த்திங்கன்னா 3க்கு 3.25 அடி இருக்குது. அதே மாதிரி உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. கீழே வீலோட ஹைட்டு 2 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த ட்ராயருக்குள்ளே நான் 4 கம்பளி வச்சுருக்கேன். பெட்ஷீட்டாக வச்சிங்கன்னா எப்படியும் ஒரு 30-40 பெட்ஷீட் வைக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல புக்ஸு, சாரீஸு, பெட்ஷீட்ஸு எது வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கட்டிலுக்கடியில் இப்படி ஒரு ட்ராயர் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். செகண்ட் ட்ராயர் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இதில் இருக்கிற ஹேண்டலும் கழட்டி எடுத்தாச்சு. இந்த ட்ராயரில் என்கிட்ட இருக்கிற தலகாணி, குஷன்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இன்னுமே இதில் 4-5 தலகாணி வைக்கலாம். அவ்வளோ இடம் இன்னும் இருக்குது. இப்போ 2 ட்ராயரும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட்டிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கட்டில் தனியாக இருக்குது, ட்ராயர் தனியாக இருக்குது. ட்ராயர் கீழே வீல் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் அதுக்கு கீழே ஈஸியாக நகர்த்தி வைக்க முடியுது. ட்ராயர் கீழே இருக்கிற வீல் பார்க்கலாம். இந்த ட்ராயரில் வீல் பார்த்திங்கன்னா 4 மூலைக்குமே கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற வீல் பார்த்திங்கன்னா 250 கேஜி வெயிட் தாங்குகிற கெப்பாசிட்டி. நீங்கள் இன்னும் ஹெவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற வீல் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ட்ராயர் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய கட்டில் பார்த்திங்கன்னா அகலம் 6 அடி இருக்கும். இந்த ட்ராயர் போய் அது உள்ளே உட்காரும் போது எனக்கு அந்த 3 அடி தான் போகும். மீதி 3 அடி இடம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. நான் இதில் ஈஸியாக நான் கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிப்பேன். பாருங்கள், கட்டிலுக்கு பாதி அளவுக்கு தான் எனக்கு இந்த ட்ராயர் வந்திருக்கு. மீதி இடம் பார்த்திங்கன்னா எனக்கு காலியாகவே இருக்குது. கீழே இருக்கிற இடத்த நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற யோசனையே நமக்கு வேணாம். இப்போ பாருங்கள், நான் காலியாக இருக்கிற இடத்த காமிக்கிறேன். எவ்வளோ கீழே காலியாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ராயர் ஃபுல்லாகவே வெளியே தள்ளிட்டு கீழே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கப்போர்டு. இதில் டபுள் டோர் கப்போர்டு ஒன்றும் சிங்கிள் டோர் கப்போர்டு ஒன்றும் இருக்குது. இதில் ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இதில் வச்சுருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கிச்சன் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ராயர்ஸாக வச்சுருப்பேன். அப்போ தான் அக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கட்டிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பால்கனி பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா ரோட் சைடில் இருக்கிற வியூ எல்லாமே நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. பெங்களூர் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கப்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர் எதுவும் பண்ணாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருப்போம். கப்போர்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டோர் பார்த்திங்கன்னா இது பாத்ரூம் டோரு. இந்த பாத்ரூம்குள்ளே ஈஸியாக சிம்பிளாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வெட் அண்ட் ட்ரை செப்பரேட்டாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் முடியும். இது பற்றின தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த கப்போர்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெட்ஷீட்ஸும் சாரீஸும் வச்சுருப்பேன். ரூமுக்கு ஜன்னல் பார்த்திங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் வச்சுருப்போம். எதுக்காகன்னா ஒரு பக்கம் செவரில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜன்னல் வச்சாலும் காற்று உள்ளே வரும், ஆனால் வெளியே போக வழி இருக்காது. அதுவே நீங்கள் 2 பக்கம் செவரில் ஜன்னல் வைக்கும்போது ஒரு ஜன்னல் வழியாக காற்று உள்ளே வந்து இன்னொரு ஜன்னல் வழியாக வெளியே போகும்போது ரூம் கூலிங்காக இருக்கும். ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரு ஜன்னலுக்கு மஸ்கிட்டோ ஷட்டர் போட்டிருப்போம். இதனால் காற்றும் நல்லா வருது, கொசு தொல்லையும் இல்லாமல் இருக்குது. வால் கடிச்சிருக்கிற பெயிண்ட் ராயல் பெயிண்ட். கலர் ஆஃப் ஒயிட் கலர். வால்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஜன்னலுக்கும் ஜன்னல் கம்பிக்கும் எனாமல் மேட் ஃபினிஷ் பெயிண்ட் அடிச்சிருப்போம். எதுக்காகன்னா ஜன்னலுக்கும் வால்க்கும் வேறு வேறு கலர் பண்ணும்போது அது ஆடாக தெரியும். அதே ஒரே கலர் பண்ணும்போது யூனிஃபார்மாக ரூம் அழகாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோவும் மாடுலர் கிச்சன் மிஸ்டேக்ஸ் பற்றின வீடியோவும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மஞ்சு.